தலைப்பு செய்திகள். யாழ் பல்கலைக்கழகத்தில் மாபெரும் கண்டன போராட்டம். மின்சார கட்டணத்தை அதிகரிக்க கோரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மீது புதிய குற்றச்சாட்டு. வளைகுடா நாடுகள் மீது கடும் தாக்குதல் நடாத்தும் ஈரான். ஈரானின் பிரமாண்ட ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலை அழிப்பு உறுதிப்படுத்திய அமெரிக்கா. விரிவான செய்திகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 3 போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளமையை கண்டித்து நேற்று வியாழக்கிழமை விரிவுரைகளை புறக்கணித்து மாபெரும் கண்டன போராட்டத்தில் பல்கலைக்கழக மாணவர்கள் ஈடுபட்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடியை இறக்கிவிட்டு கருப்பு கொடி ஏற்றிய விவகாரம் தொடர்பாகவே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த மாணவர்கள் 3 விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். போலீசாரால் அழைப்பு விடுக்கப்பட்ட 3 நேற்று குற்றத்தடுப்பு பிரிவினர் அலுவலகத்தில் ஆஜரானர். மாணவர்களின் ஜனநாயக ரீதியிலான செயற்பாடுகளை ஒடுக்கும் வகையில் இந்த விசாரணை அமைந்திருக்கின்றது என்று மாணவர்கள் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்குமாறு இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளது. இக்காலப்பகுதியில் எதிர்பார்க்கப்படும் 15.8 பில்லியன் ரூபாய் வருமான பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காகவே இந்த உயர்வு கோரப்பட்டுள்ளது. மின்சார சட்டத்தின் விதிகளுக்கு அமைய கடந்த பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த முன்மொழிவு தற்போது ஆணைக்குழுவின் விரிவான ஆய்வில் உள்ளது. மின்சார சபையின் கணிப்பின்படி 2ஆம் காலாண்டுக்கான மொத்த செலவு 136.5 பில்லியன் ரூபாவாகும். எனினும் தற்போதைய கட்டண விகிதங்களின் கீழ் மின் விற்பனை மூலம் எதிர்பார்க்கப்படும் வருமானம் 116.9 பில்லியன் ரூபாய் மட்டுமே. இந்த பாரிய நிதி இடைவெளியை நிரப்பவே அனைத்து நுகர்வோர் பிரிவினருக்கும் சமமான முறையில் 13.56% கட்டண உயர்வை நடைமுறைப்படுத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மின்சார சபையின் செலவு பட்டியலில் உள்ள சில விடயங்கள் குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கேள்வி எழுப்பியுள்ளது. குறிப்பாக நுரைச்சோலை மின் நிலையத்தின் நிலக்கரி உற்பத்தி குறைவு மற்றும் அதிகரித்த திறன் செலவுகள் தொடர்பான மேலதிக விளக்கங்களை ஆணைக்குழு கோரியுள்ளது. இந்த கட்டண உயர்வு முன்மொழிவு மீதான பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் ஆணைக்குழுவின் ஆய்வுகளுக்கு பின்னரே இறுதியான தீர்மானம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான பரிவர்த்தனை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 3 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மொத்தமாக 60 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையம் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் சந்தேக நபராக உள்ள கபில சந்திரசேன அளித்த வாக்குமூலத்தின் மூலம் இந்த தகவல் வெளிப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது கபில சந்திரசேனாவை எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் பின்னணியாக 2012-2013 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்காக விமானங்களை கொள்முதல் செய்த ஒப்பந்தத்தில் ஊழல் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதன்படி ஏர்பஸ் நிறுவனத்துடன் 6A330 மற்றும் 4A350 வகை விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் தொடர்பான மோசடி குறித்த தகவல்கள் 2020ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட விசாரணைகளின் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. அப்போது 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான லஞ்சம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் அதில் $2 மில்லியன் தொகை கபில சந்திரசேனாவின் மனைவியுடன் தொடர்புடைய புரூனே நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த நிதி புரூனேயிலிருந்து சிங்கப்பூர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள வங்கிக் கணக்குகள் வழியாக பல கட்டங்களாக மாற்றப்பட்டிருந்ததுடன் சிங்கப்பூரிலிருந்து இலங்கையுள்ள கணக்குகளுக்கு பணம் பரிமாறப்பட்டிருந்தது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவின் மகனான சமித்ர இந்த வழக்கில் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டு அவரது வங்கிக் கணக்கில் $1,60,000 அமெரிக்க டாலர் வரவு வைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவ்வழக்கிற்கான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
ஈரானின் கராச் பகுதியில் அமைந்துள்ள தரைவழி ஏவுகணை உற்பத்தி தொழிற்சாலை தாக்கி அளிக்கப்பட்டுள்ளமையை அமெரிக்கா உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த விடயத்தை அமெரிக்க மத்திய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் அண்டை நாடுகள் மற்றும் சர்வதேச வணிக கப்பல்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஒன்றிணைக்கும் பணியில் இந்த தொழிற்சாலை ஈடுபட்டு வந்ததாக சென்ட்காம் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அவற்றின் உற்பத்தி திறனை முடக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்சாலை அளிக்கப்பட்டதன் மூலம் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை விநியோகச் சங்கிலியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கருதப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மற்றும் வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் இந்த அதிரடி நடவடிக்கை ஈரானுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள், தூதரகங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரானுடனான போரில் முக்கிய திருப்பமாக அந்நாட்டில் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி முனையான கார்த்தீவின் மீது கடந்த வாரம் மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய அமெரிக்கா அங்கிருந்த இராணுவ நிலைகளை முற்றிலும் அழித்துள்ளது. கடந்த 2 தினங்களாக ஈரானின் முக்கிய தலைவர்களான தேசிய பாதுகாப்பு செயலாளர் அலி லாரிஜானி உட்பட 3 பேர் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஒரே நாளில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவின் 9 நாடுகள் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிசக்தி உற்பத்தி மையமான கத்தார் நாட்டில் உள்ள ராஸ்லபான் எரிசக்தி மையத்தின் மீது 14 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதில் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸை குறிவைத்து 6 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 21 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இவை அனைத்தையும் இடைமறித்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுவதால் பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல சவுதி அரேபியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் பெட்ரோலிய ரசாயன ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனால் அங்கிருந்த ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். மேலும் பக்ரைன், ஜோர்தான், குவைத் நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கியது. ஓமனின் தொழிற்சாலை மீது நடத்திய தாக்குதலில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய இஸ்ரேலில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஒரு வெளிநாட்டு தொழிலாளி கொல்லப்பட்டார். மேற்கு தலைநகரான பெய்ட் அபாவில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 பாலஸ்தீன பெண்கள் பலியாகியுள்ளனர். கடந்த 19 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 2000 ட்ரோன்கள் மூலம் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ள வேளையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ, அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெத் வீடுகளை சுற்றியுள்ள பகுதிகளில் மர்ம ட்ரோன்கள் வட்டமிட்டமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவர்களின் வீடுகள் மிகுந்த பாதுகாப்பு நிறைந்த வாஷிங்டன் அமெரிக்க இராணுவ தளத்தின் வளாகத்தில் அமைந்துள்ளன. இந்நிலையில் சுமார் 20 ட்ரோன்கள் கூட்டமாக இணைந்து மிக குறைந்த உயரத்தில் பறப்பதை அதிகாரிகள் கவனித்துள்ளனர். வர்ஜீனியாவில் உள்ள லாங்லி விமானப்படை தளம் போன்ற அதீத பாதுகாப்பு நிறைந்த இராணுவ மையங்களிலும் கடந்த சில நாட்களாக இரவு வேளைகளில் ட்ரோன்கள் பறந்து வருகின்றன. இந்த சம்பவங்கள் குறித்து FBI மற்றும் பென்டகன் உயர்மட்ட விசாரணையை தொடங்கியுள்ளன. ஈரானுடனான மோதல் உச்சத்தில் இருப்பதால் அமெரிக்க தலைவர்களின் நடமாட்டத்தை கண்காணிக்க ஈரான் ட்ரோன்களை ஏவி இருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகின்றது. மத்திய கிழக்கில் 7000 இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்காவிற்குள்ளேயே ட்ரோன்கள் ஊடுருவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் இன்று 1864 இலங்கையின் பிரபலமான கொள்ளைக்காரன் உத்துவான் கந்தை சூரசால்டீல் என்பவன் கேகாலை மாவனெல்லையில் கைது செய்யப்பட்டான். பின்னர் 1864 மே 7 தூக்கிலிடப்பட்டான். 1995 டோக்கியோவில் சுரங்கப்பாதை ஒன்றில் சின்டிக்டியோ என்ற மத கும்பல் நடத்திய நச்சுவாயு தாக்குதல் ஒன்றில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 1300 பேர் காயமடைந்தனர். ஈராக்கின் 10 நகரங்களில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்களில் 52 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேர் காயமடைந்தனர்.
2015 வலய மறைப்பு, சம இரவு நாள், பெருமுழு நிலவு அனைத்தும் ஒரே நாளில் நிகழ்ந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.